Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 exercise 10.2 இதுல நம்ம 12th sum பார்க்க போறோம். A triangle ABC is drawn to circumscribe a circle of radius 4 cm such that the segments BD and DC into which BC is divided by the point of contact D are of length 8 cm and 6 cm respectively. Find the sides AB and AC. So இது வந்து very simple sum. பார்க்க தான் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சம் பார்க்கலாம். ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்னா ஒரு ட்ரையாங்கிள்குள்ள ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு பிடி 6 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் டிசி வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதில் இந்த டேஞ்சன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை நம்ம டிஇன்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம் அண்ட் டிஇனா இங்கே வந்து நம்ம எஃப்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேஞ்சன்ட்டும் ஈக்குவல் இன் லென்த்தாக தான் இருக்கும். பிகாஸ் இது ரெண்டும் சேம் டேஞ்சன்ட்டு அண்ட் இது 8 சென்டிமீட்டர்னா அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ 8 சென்டிமீட்டர். இங்கே 6 சென்டிமீட்டர்னா இதுவும் நமக்கு 6 சென்டிமீட்டர் அண்ட் எஃப்ஏ அண்ட் ஏஇக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்டோட லென்த்து தான் நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அதே போல் இந்த லென்த்து வந்து நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா இது வந்து ரேடியஸ் ஓடி வந்து ரேடியஸ். ஸோ இது ஜாயிண்டில் இருக்குது. ஸோ இதையும் நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். பிஓசி ஒரு ட்ரையாங்கிள். அதே போல் பிஓஏ இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன கிவன்னு சொல்லிட்டு எல்லாம் எழுதிக்கலாம். சிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, சிடி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். லைக் த சேம் பிடி. ஸோ பிடி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிடியும் இந்த பிஎஃப்பும் வந்து ஈக்குவல். ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லலாம், இந்த டிசி வந்து ஈக்குவல் டு சிஇ. ஓகேவா? ஸோ அப்போ எழுதிக்கலாம் பிடி ஈக்குவல் டு பிஎஃப் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ டிசி ஈக்குவல் டு சிஇ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு ஏஎஃபோட லென்த்து தெரியாது. அதே போல் ஏஇயோட லென்த்து தெரியாது. ஸோ லெட் ஏஎஃப் ஈக்குவல் டு ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ பை ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக இந்த வேல்யூ வந்து இந்த செக்மெண்ட் இந்த ட்ரையாங்கிளோட ஏபியும் ஏசியும் நம்ம ஃபைன் பண்ணிடலாம். ஸோ ஏ ப்ளஸ் ஹெரான்ஸ் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்குமா? ஸோ இதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஏ, இது வந்து 14. ஸோ இதை நம்ம ஃபுல்லி இது வந்து நம்ம பின்னு வச்சுக்கலாம் அண்ட் இந்த சைடை வந்து நம்ம சின்னு வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஏ ஈக்குவல் டு ஏக்கு என்னென்ன, இது ஏ சைடா? ஸோ ஏக்கு வந்து 6 + 8 இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ பி ஈக்குவல் டு, ஸோ பி நம்ம இதுதான் பின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ 6 + இந்த x or x + 6. So c is equal to x + 8. ஓகேவா? ஸோ இதை இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ s is equal to a ஓட வேல்யூ 14 ப்ளஸ் b ஓட வேல்யூ x + 6 and C ஓட வேல்யூ
x plus 8 divided by 2. ஓகேவா? ஸோ இந்த கான்ஸ்டன்ட்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணால் என்ன எவ்வளோ கிடைக்கும்? 20 plus 8 28. ஓகே, ஸோ 28 plus x வந்து 2xன்னு ஆகிடும். ஸோ டிவைடட் பை இந்த 2 நம்ம போட்டாச்சு. இப்போது ஸோ இது வந்து 28 and 2 வந்து டிவைசர் ஆஃப் 2 தானே. ஸோ 2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா நமக்கு 14 கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸ் டிவைடட் பை 2. ஸோ இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 14 ப்ளஸ் எக்ஸ். ஓகே, ஸோ எஸ்ஸோட வேல்யூ நம்ம 14 ப்ளஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் எஸ்ஸோட வேல்யூவை. ஸோ area of triangle. Okay, area of triangle is equal to square root of s into s minus a into s minus b into s minus c. Okay, so s oda value enna 14 plus x. Okay, root kulla, so 14 plus x idu bracket la potukalam ena multiplication idu 14 plus x into, so again வந்து s oda value 14 plus x minus a. so a oda value வந்து 14. ஓகேவா? ஸோ இது ஒரு ப்ராக்கெட்டில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 14 s oda value வந்து 14 plus x minus b oda value x plus 6. ஓகேவா? x plus 6 இது வந்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஸோ எஸ் again s minus c 14 plus x minus c ஓட வேல்யூ x plus 8. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 14 plus x அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் 14 இங்கே நெகட்டிவ் 14. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு இதுலேருந்து x வந்து நமக்கு கிடச்சிச்சு. ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னா 14 plus x minus x minus 6. ஓகே, ஸோ இதையும் நம்ம போட்டாச்சு ப்ராக்கெட்குள்ளே. ஸோ இந்த 14 plus x அப்படியே போட்டுட்டு இங்கே மைனஸ் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் எக்ஸ் ஆகிடும். ஸோ இங்கே வந்து மைனஸ் 8ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த பாசிட்டிவ் எக்ஸு நெகட்டிவ் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம கேன்சல் பண்ண. ஓகே, ஸோ இந்த 14 ப்ளஸ் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் இன்டூ இந்த எக்ஸு. ஸோ இதுலேருந்து பேலன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா 14 மைனஸ் 6. ஸோ 8 ஆகிடும். ஸோ இங்கே 14 இன்டூ 14 மைனஸ் 8 வந்து 6ன்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ 14 plus x எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. 6 8s are 48. ஸோ இன்டூ எக்ஸு 48x. ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னா இந்த 14-ஐ ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணலாம், செகண்டு இந்த எக்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே ஸ்கொயர் ரூட் அண்டர் ஸ்கொயர் ரூட்டில் தான் இருக்குது. ஸோ 14 இன்டூ 48னா 672x ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு. ஸோ 48 எக்ஸ் இன்டூ 48x வந்து 48 போட்டாச்சு. x இன்டூ எக்ஸ் வந்து எக்ஸு ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஃபுல்லி இப்போ வந்து எப்படின்னா நம்ம இங்கே ஸோ இது வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா தான் இது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு நமக்கு கிடச்சது. ஸோ எகெயின் இப்போது நம்ம ஃபுல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இது எப்படி எழுதிக்கலாம்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OCB ப்ளஸ் ட்ரையாங்கிள் OBA ப்ளஸ் ட்ரையாங்கிள் OCA. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OCB. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு OBA. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு OCA. ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஸோ மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ
ஸோ ஆட் பண்ணணும். இப்போ எப்படி இருக்குன்னா இந்த ஏரியாவை நம்ம இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிளேஸ்னால் இங்கே நம்ம எழுதிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 672x ப்ளஸ் 48x ஸ்கொயர். ஸோ இது அண்டர் த ரூட்டில் இருக்குது. ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து half BH. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் half BH. ஸோ half into B into Hன்னு போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ், ஸோ அந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறேன். ப்ளஸ் half into B into H ப்ளஸ் half into B into H அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த half B வந்து பேஸ். ஸோ பேஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து 6 + 8. ஸோ இதோட ஹைட் வந்து இந்த ரேடியஸ். ஸோ 4. அப்போ half into 14 into 4 ப்ளஸ் half into base OBA. இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து 6. ஓகே, இதோட பேஸ் வந்து 6ம் எக்ஸும் எடுத்துக்கலாமா? ஸோ இது வந்து பேஸ் ஆகிடும். இதோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம எக்ஸு ப்ளஸ் 6 இன்ட்டு 4 ப்ளஸ் half இன்ட்டு பேஸ் வந்து இன்னொரு ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 4. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே 7 ஆகிடும். ஸோ இங்கே இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இங்கே 2 கிடச்சிடும். அண்ட் இந்த 2வையும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 கிடச்சிடும். ஸோ 7 4s are 28 ப்ளஸ் இங்கே நமக்கு எக்ஸு ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 ப்ளஸ் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 8 இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ இங்கே 28 ப்ளஸ், ஸோ இது வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ 2x ப்ளஸ் இங்கே 6, சாரி இங்கே 6, இது 6 2s are 12 ப்ளஸ் இங்கே உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 2x 8 2s are 16. ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2x வந்து நமக்கு 4x ஆகிடும். ஸோ கான்ஸ்டன்ட் 28 12 அண்ட் 16 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 56 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டில் என்னென்ன இருக்குன்னா 672x ப்ளஸ் 48x ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை, ஓகே இது வந்து டிவைசர் ஆஃப் 4. ஸோ நம்ம வந்து இந்த 4ஐ வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 14 ஆகிடும். ஸோ இங்கே சேம் தான் இருக்கும். 672x ப்ளஸ் 48x ஸ்கொயர். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா எகெயின் 48 இந்த ஸ்கொயரை எடுத்துடலாம் நம்ம. ஸோ ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா இந்த ரூட் வந்து நமக்கு இங்கே வந்துடுமா? ஸோ அப்போ 4x ப்ளஸ் 14 ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேவா? இப்போது ஸோ இதுலேருந்து நம்ம 48ஐ வெளியில் எடுக்கலாம். ஸோ இந்த 672 வந்து டிவைசர் ஆஃப் 48 தான். ஸோ 48ஐ வெளியில் எடுத்தோம்னா நமக்கு, ஸோ இதுலேயும் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸையும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். 48xஐ வெளியில் எடுத்தோம்னா எக்ஸு ப்ளஸ் 14 இருக்கும். ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 14 இருக்குல்ல, சேம் தான். ஈக்குவல் டு இங்கே வந்து இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ அப்போ 4 ஸ்கொயர் இன்ட்டு 14 ப்ளஸ் சாரி எக்ஸ் ப்ளஸ் 14 ஒரு 14 ப்ளஸ் எக்ஸ் ரெண்டுமே சேம் தான். அந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 14 இருக்குது. இங்கேயும் நான் இங்கே எக்ஸ் ப்ளஸ் 14 எழுதிக்கிறேன். ஸோ மேலேயும் எக்ஸ் ப்ளஸ் 14, இங்கேயும் அப்படியே கீழே அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 14. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 14னும் இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 14னும், ஸோ இந்த ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 14 தான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இங்கே 48x ஈக்குவல் டு 4 4s are 16 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 14. ஸோ இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த 16ஐயும் 48 நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ 3 times 16s வந்து நம்ம 48 கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு இங்கே 3x is equal to x plus 14 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸை நம்ம இங்கே டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 3x minus x is equal to 14. ஸோ இங்கே 2x is equal to 14. x is equal to 14 divided by 2 which is equal to 7. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 7ன்னு கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸை நம்ம இங்கே இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதான், சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ எக்ஸ் இந்த பிளேஸில் 7. ஸோ அப்போ 7 + 8. ஸோ அப்போ இந்த ஏசியோட நம்ம ஃபைன் பண்ணியாச்சு, இந்த ஏசியோட லென்த்து. ஸோ லைக் த சேம் வந்து இங்கே வந்து நம்ம 7 வச்சுட்டு 7 + 16 ஸோ 13. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் த சைடு AB equal to x plus 8. x வந்து 7 plus 8 equal to 15 centimeter. அப்போ AB ஓட length வந்து 15 centimeter. Length of side AC equal to x plus 6. ACக்கு 6. ACக்கு 8. ஸோ ஏசிக்கு 8 அண்ட் ஏபிக்கு ஸோ ஏபிக்கு 6 எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ அப்போ இதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏசிக்கு எக்ஸ் ப்ளஸ் 8, ஏசிக்கு எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ 7 + 6 which is equal to 13 centimeter. அப்போ ஏசியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லென்த் ஆஃப் ஏபிக்கும் ஏசிக்கும் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஏசி அண்ட் இது வந்து ஏபி. ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த லென்த் ஆஃப் சைடு ஏசி, ஸோ ஏசிக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 8, ஏபிக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 6. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்து கரெக்டாக போடுங்க. ஸோ இதோட இந்த சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.